சிக்கன் லெக் பீஸ் பார்ட்டி. ராம்நகர் நதிக்கரை கிட்ட இருக்கிற ஒரு மலைப்பகுதி. அது தன்னோட அழகுல ரொம்ப பிரபலமானது. அங்க இருக்கிற அந்த அழகை பார்க்க தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க வருவாங்க. ராம்நகர்ல ராகவுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளு ஹோட்டல் வச்சிருந்தாரு. அவர் கையால செய்யற சிக்கன், அதுவும் முக்கியமா லெக் பீஸ், ரொம்பவே சுவையா இருக்கும். அவருடைய வேலை நல்லபடியா போயிட்டு இருந்தது. பெருகும் மக்கள் தொகை பரபரப்பை பார்த்து ராம்நகருக்கு வெளியில இருந்து ஹைவே உருவாச்சு. அப்புறம் ராம்நகர ஹைவேவோட இணைக்க நகரத்தோட வெளி இலாக்கால ஃப்ளைஓவர் கட்டினாங்க. எந்த இடத்துல ஃப்ளைஓவர் கட்டினாங்களோ அந்த இடம் ராம்குமாரோட கடைக்கு பக்கத்துல இருந்தது. ஃப்ளைஓவர் கட்டினதுனால ராம்குமாரோட வியாபாரம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வாகனங்கள் எல்லாம் அந்த ஃப்ளைஓவர் மேலேயே போக ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு ராம்குமாருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இந்த ஃப்ளைஓவர் கட்டினதுனால என் வியாபாரம் மொத்தமா போயிடுச்சு. ஆனா என்ன பண்றது, முன்னேற்றத்துக்கு இதுவும் முக்கியம் தானே. நான் தான் இனிமே ஏதாவது யோசிக்கணும். ஆனா நான் வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த சிக்கன் பண்றதை தவிர வேற எந்த வேலையும் தெரியாதே. ராம்குமார் தன்னோட தைரியத்தை விடல. அப்புறம் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு நகரம் முழுக்க தன்னோட கடையோட போஸ்டரை ஒட்டினாரு. மெல்ல மெல்ல அவரோட கடைக்கு சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவரோட வியாபாரம் மெல்ல மெல்ல உயர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராகவ் ராம்நகருக்கு போன போது அங்க ராம்நகர்ல பிலிம் ஷூட்டிங் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டாரு. சாயந்தர நேரத்துல ராகவ் தன்னோட கடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்பதான் அவரோட ஹோட்டலுக்கு முன்னாடி 2 பெரிய பெரிய வண்டிங்க வந்து நின்னுச்சு. அந்த வண்டி நிக்கிறத பார்த்துட்டு ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நல்லதா போச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனா அவர் அந்த கஸ்டமர்ஸை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அங்க ஃபேமஸ் பிலிம் ஸ்டார்ஸ் ஷூட்டிங்காக வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் ராகவ் கிட்ட சொன்னாரு, ஏன் சார், உங்க கடையில எது சாப்பிட கிடைக்கும்? ரொம்பவே பசியா இருக்கு சார். நம்ம கடையில சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப ஃபேமஸ் சார். அப்படின்னா சரிப்பா, எங்களுக்கும் சிக்கன் லெக் பீஸை கொண்டு வந்து கொடு. சார், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. அப்படியா விஷயம்? சரி, இன்னைக்கு சிக்கன் லெக் பீஸ் பார்ட்டி வச்சுப்போம். ராகவ் மொத்த யூனிட்டுக்கும் ரொம்ப சுவையான சிக்கன் லெக் பீஸை செஞ்சாரு. அந்த சிக்கன் லெக் பீஸை சாப்பிட்டு ஹீரோ, ஹீரோயின், மற்றவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பிலிம் டைரக்டர் ராகவ தான் கிட்ட கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, இங்க பார்ப்பா, நீ செஞ்சு கொடுத்த இந்த சிக்கன் லெக் பீஸ் எங்க மொத்த யூனிட்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால எங்க விருப்பம் என்னன்னா, நாங்க எவ்வளவு நாள் இங்க ஷூட்டிங் பண்றோமோ அது வரைக்கும் எங்க சாப்பாடை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அது உங்களால முடியுமா? ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு, கண்டிப்பா சார், நான் நிச்சயம் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஆமாப்பா, அது பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இது மாதிரி ராகவுக்கு அந்த மொத்த யூனிட்டுக்கும் சமைக்கிற ஆர்டர் கிடைச்சது. அப்புறம் அவரோட வியாபாரம் பெருகிச்சு. ராம்நகர்ல மட்டும் இல்ல, அந்த யூனிட் எங்க பிலிம் ஷூட்டுக்கு போறாங்களோ அங்க எல்லாம் ராகவ் தான் அவங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இது மாதிரி சுவையான சிக்கன் லெக் பீஸ் பார்ட்டி ராகவோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. தங்க மூங்கில், அப்புறம் கோழியோட வீடு. ரகுவீரோட வீட்டுல நிறைய கோழிங்க இருந்தது. அவர் நிறைய கோழிங்களை வளர்த்து அதுங்களோட முட்டைய மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அங்க பெரிய பெரிய மூங்கில் மரங்களும் இருந்தது. கோழிங்கெல்லாம் ராத்திரி பகலுன்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு கோழி எப்பவும் அதுக்கு அங்கிருந்து ஓடி போகணுங்கிற எண்ணம் இருக்கும். அது பல முறை முயற்சி பண்ணிச்சு. ஆனா எப்பவும் அது ஓடும் போதெல்லாம் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சது. இங்க இருந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. இந்த ரகுவீர் இன்னைக்குலனால நாளைக்கு என்னோட முட்டைகள் மட்டும் இல்ல, என்னையும் கொண்டு ஒரு நாள் வித்துட போறான். நான் இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். உலகத்தை சுத்தி வரணும். நான் என்ன பண்றது? அந்த கோழி புது புது வழிகளை யோசிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு முறை மூங்கில் தோட்டத்துல வேலை செய்யற சீதா கோழி அழுவுறத கவனிச்சா. அப்புறம் அவ சொன்னா, ஐய, நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? கோழி சீதா கிட்ட சொல்லிச்சு, நான் பேசுறது உனக்கு புரியுதா? புரியுதே. என்கிட்ட நிறைய கோழிங்க இருக்கு. என்னால கோழிங்களோட பாஷையை புரிஞ்சுக்க முடியும். நீயும் கோழிங்களோட முட்டை எல்லாத்தையும் மார்க்கெட்ல விக்கிறியா? சீதா அந்த கோழி கிட்ட சொன்னா, எனக்கு என்னோட கோழிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நீயும் ரொம்ப அழகா இருக்க. என் கூட வரியா? நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் உன் கூட வந்தனா என்னையும் நீ கைதி மாதிரி அடைச்சு வச்சிருப்ப. எனக்கு சுதந்திரமா இருக்கணும்னு ஆசை. வெளியில போய் சுத்தணும். ஆனா ரகுவீர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அங்க இது நடக்கவே நடக்காது. அதுக்காக தான் அழறேன். அப்புறம் சீதா அந்த கோழி கிட்ட சொன்னா, அட அப்ப நீ வெளியே வா. இங்க பாத்தியா, ஒரே ஒரு மூங்கில் மரத்துக்கு மட்டும் தங்க நேரத்துல கலர் அடிச்சிருக்கேன். சாயந்தரம் ஆனதுமே நீ இதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்க. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.
அப்புறம் அங்கிருந்து உனக்கு எங்க போகணும்னு விருப்பம் இருக்கோ போய்க்க. நிஜமாவா? ஆமா. சீதா அந்த கோழிக்கு வாக்கு கொடுத்தா. அதாவது அந்த கோழிய மூங்கில் மரத்துக்கிட்ட இருந்து சாயந்தரம் தூக்கிட்டு போறேன்னு. அந்த கோழிக்கும் சீதாவை நம்புறதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. சாயந்தரம் ஆனதும் அது யாருக்கும் தெரியாம அந்த தங்க மூங்கில் கிட்ட வந்து உட்கார்ந்தது. இன்னும் சீதா வரவே இல்லையே. எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா அங்க சீதா வர்ற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. சீதா அந்த கோழியை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. அத மத்த கோழிங்களுக்கு அறிமுகப்படுத்தினா. அப்புறம் சொன்னா, இப்ப சொல்லு, என்னோட கோழிங்கெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கல்ல? நீ விருப்பப்பட்டா வெளியில போகலாம், இல்ல விருப்பப்பட்டா எங்க கூடயும் இருக்கலாம். இது எல்லாமே உன் விருப்பம்தான். அவ வாக்கு கொடுத்த மாதிரி சீதா அத தன்னோட வீட்டுக்கு என்னமோ கூட்டிட்டு வந்தா. ஆனா கோழி தன்னோட விருப்பப்படி வெளியுலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால அது சீதாவுக்கு டாட்டா காட்டிட்டு மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. ஆனா அதோட கெட்ட நேரம், ஒரு பெரிய லாரி அது மேல மோதி அது இறந்துருச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, சில சமயம் சுதந்திரமா இருக்கிறது கூட கெடுதல் ஆயிடும்னு. பொட்டேட்டோ சிப்ஸ் ஏடிஎம். பஜுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல சந்தோஷங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் தன்னோட வயல்ல விதவிதமான பயிர்களை விளைய வச்சாரு. அப்புறம் அதை கொண்டு போய் நகரத்துல வியாபாரம் பண்ணுவாரு. அதனால அவருக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருந்தது. அவரோட வேலையில தன்னோட மனைவி ரிஞ்சிமும் அவருக்கு உதவியா இருந்தாங்க. ஒரு தடவை சந்தோஷ் தன்னோட வயல்ல உருளைக்கிழங்க விதைச்சாரு. உருளைக்கிழங்கு விளைஞ்சி தயாரானதும் அதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க விதைச்ச உருளைக்கிழங்கு நல்லா விளைஞ்சிருந்தது. நகரத்துல மண்டியில கொண்டு போய் உருளைக்கிழங்கு வியாபாரம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட மீதம் அவங்க கிட்ட நிறைய உருளைக்கிழங்கு இருந்தது. மீதம் இருந்த உருளைக்கிழங்க பார்த்து சந்தோஷ் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, அட இங்க பாரு ரிம்ஜிம், நம்ம கிட்ட எவ்வளவு உருளைக்கிழங்கு மீதி இருக்கு பாரு. ஆனா இத நாம என்ன பண்றது? அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு கெட்டு போயிடும். இத கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. சந்தோஷ் சொன்னதை கேட்டுட்டு அவரோட மனைவி ரிம்ஜிம் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அட நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நாம இந்த உருளைக்கிழங்குல ஃப்ரைஸ் செஞ்சு மார்க்கெட்ல விற்போம். இப்பெல்லாம் நகரத்துல உருளைக்கிழங்கு ஃப்ரைஸை தான் எல்லாரும் வாங்குறாங்க. அவரோட மனைவி சொன்னதை கேட்டுட்டு சந்தோஷ் என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா, என்ன ஒரு யோசனை! உன்னோட ஐடியா உண்மையிலேயே நல்லா இருக்கு. மறுநாளே சந்தோஷம் தன்னோட மனைவி ரிம்ஜிமும் சேர்ந்து அவங்க வீட்டுல உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க நண்பர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்க செஞ்ச ஃப்ரைஸை பாராட்டினாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் நகரத்துல உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரைஸுக்குன்னு ஒரு கடையை திறந்தாங்க. அவங்க வேலை ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அவங்க பையன் விக்கியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க அப்பா செய்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரைஸை கொடுத்தான். பசங்க எல்லாருக்கும் ஃப்ரைஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்புறம் பசங்களும் சந்தோஷோட கடைக்கு வந்து ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. இதே போல பல மாசங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் சந்தோஷ் தன்னோட பையன் விக்கிய பணம் எடுக்க ஏடிஎம்முக்கு கூட்டிட்டு போனாரு. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறத பார்த்துட்டு விக்கி தன்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, நாம ஏன் நம்ம கடையில ஃப்ரைஸ் ஏடிஎம் திறக்க கூடாது? அடடா கண்ணா, உன்னோட யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா. ஏன்னா பணம் எடுக்கிறது வேற, ஃப்ரைஸ் எடுக்கிறது வேற. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா ராத்திரி தூங்கும்போது சந்தோஷுக்கு விக்கி சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியாவும் வந்துச்சு. மறுநாளே நகரத்துல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு சோகனோட ஒர்க் ஷாப்புக்கு போய் ஒரு மிஷினை ரெடி பண்ணாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவரு ஒரு வெண்டிங் மிஷினை ரெடி பண்ணாரு. அதுல பணத்தை போட்ட உடனே உருளைக்கிழங்கு சிப்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், டாஃபீஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. வெண்டிங் மிஷினை ரெடி பண்ணிட்டு சந்தோஷ் தன்னோட பையன் விக்கி கிட்ட சொன்னாரு, கண்ணா விக்கி, இத பாத்தியா? இதுதான் உன்னோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் விற்கிற ஏடிஎம். அப்புறம் அவர் நகரத்துல ஒவ்வொரு இடமும் ஸ்கூல் அப்புறம் காலேஜஸ்ல வெண்டிங் மிஷினை போட்டாரு. இதனால அவருக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க ஒரே சமயத்துல உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி அந்த மிஷின்ல வச்சிருவாங்க. அப்புறம் அதை அடிக்கடி விற்க வேண்டிய கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படல. அப்புறம் நகரத்துல ஒவ்வொரு இடமும் அவங்களோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஏடிஎம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. மாய மண் அடுப்பின் சிக்கன். அமர் சிங் கிராமத்துல தன்னோட அம்மா கூட இருந்தான். அவன் நகரத்துல ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அமர் சிங் அங்க நல்ல சம்பளம் கிடைச்சது. அதுல அவனோட வாழ்க்கையும் அவங்க அம்மா வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருந்தது. அவனுக்கு கல்யாண வயசு வந்ததுனால அவங்க அம்மா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவனோட மனைவி கமலாவும் நல்ல புத்திசாலி, நல்ல ஒரு பொண்ணும் கூட. அந்த பொண்ணு வந்ததுமே அமர் சிங்கையும் அவனோட அம்மாவையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதாவது அமர் சிங் தினமும் காலையில ரொம்ப தூரத்துல நகரத்துல வேலைக்கு போறான். அப்புறம் சாயங்காலம் சோர்ந்து போய் வீட்டுக்கு வருவான். கிராமத்துக்கு பக்கத்திலேயே அவன் ஏதாவது வேலை பார்க்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா. ஏன்னா அவ மாமியாரை விட்டுட்டு நகரத்துல போயிருக்க அவளுக்கு ஆசை இல்லை. அதனால அவ அமர் சிங் கிட்ட சொன்னா, இத பாருங்க, நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு இந்த நகரத்து வேலையை விட்டுடுங்க. நம்ம கிட்ட ஹைவேல கொஞ்சம் நிலம் இருக்கு இல்லையா, அங்கேயே ஏதாவது வேலை வியாபாரம்னு ஆரம்பிக்கலாமே. வீட்டோடவும் இருக்கலாம், நம்ம சொந்த வேலையையும் பார்க்கலாம். நீ சொல்றதும் சரிதான். நானே கிராமத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் தான் இப்படி வேலை செய்ய முடியும்? அமர் சிங் நகரத்துல தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அப்புறம் அங்க அவனுக்கு கிடைச்ச பணத்துல ஹைவேல இருக்கிற நிலத்துல ஒரு சின்ன கடையை திறந்தான். அதுல அவன் சாப்பாட்டு உணவுகளை செஞ்சு விற்க ஆரம்பிச்சான். அவன் அங்க வெஜ் நான்வெஜ் உணவுகளை செஞ்சு விற்க ஆரம்பிச்சான். ஆனா அமர் சிங்கோட வேலை நல்லா போகவே இல்லை. ஏன்னா பக்கத்துல ஏற்கனவே நிறைய டாபா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு. இதை பார்த்ததும் அமர் சிங்க்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி அமர் சிங் தன்னோட மனைவி அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் கவலையோட இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா கேட்டாங்க, கண்ணா, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏதோ பெரிய கவலையில மூழ்கி இருக்கிற மாதிரி தெரியுது. என்னம்மா பண்றது? இவ்வளோ பணம் போட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் வியாபாரம் நடக்கல. இப்போ எனக்கு வேலையும் கிடையாது. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. சிக்கன் செஞ்சு வியாபாரம் பண்ண. ஜனங்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. நீ தான் சிக்கன் நல்லா சமைக்கிறியே, அடுப்புல நீ சிக்கன் சமைச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா, நீங்க சரியான ஐடியா சொல்லியிருக்கீங்க. நான் அதே மாதிரி செய்யறேம்மா. அப்புறம் மறுநாளே தன்னோட டாபால அமர் சிங் நிறைய மாற்றங்களை செஞ்சான். இப்ப அமர் சிங் தன்னோட டாபாவை ரொம்ப ஸ்டைலா மாத்திட்டான். அவன் அடுப்புல சமைச்சு அதை ஜனங்களுக்கு சேர் பாய் அப்புறம் கீழே உட்கார வச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். இப்ப அவன் டாபால செய்யற மணக்கிற சமையலை பார்த்துட்டு ஜனங்க அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுலயும் அவன் அடுப்புல மண்பானையில செய்யற சிக்கன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடேங்கப்பா, ரொம்ப அற்புதமா இருக்கு. மண்ணடுப்பு சிக்கன் நல்லா இருக்கு. கேஸ்ல சமைக்கிற அந்த சிக்கனுக்கு சுவையே கிடையாது. அப்புறம் மண்ணடுப்புல சமைக்கிற சிக்கன்னால அமர் சிங்கோட வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அவருக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அமர் சிங் தன்னோட அம்மா மனைவி கமலா கூட கிராமத்துல நல்லபடியா வாழ்ந்து வந்தாரு.